அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் மார்ச் மாதம் முதல் டாஸ்மாக் கடைகளில் QR கோடு முறையில் மது விற்பனை செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கமளித்திருக்கிறது. வரும் மார்ச் மாதம் முதல் டாஸ்மாக் கடைகளில் QR கோடு முறையில் மது விற்பனை செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கமளித்திருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பதை தடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் வருகிற மார்ச் மாதம் முதல் QR கோடு முறையில் மது விற்பனை அமல்படுத்தப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வது சம்பந்தப்பட்ட கடைகள் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்தார். மனுதாரர் தரப்பில் தனிப்பட்ட ஊழியர்கள் செய்யும் தவறுக்கு அனைத்து ஊழியர்களையும் பணியிடை நீக்கம் செய்வது என்பது சட்டவிரோதம் என வாதிடப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் இடையீட்டு மனுதாரர் தரப்பிலும் ஊழியர்கள் கூட்டு சேர்ந்து அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்துவிட்டு கூடுதல் தொகையை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு தரப்பில் டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுபான விற்பனை வரும் மார்ச் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு நுகர்வோர்கள் வழங்கும் ஒவ்வொரு பாட்டில்களுக்கும் QR கோடு ஸ்கேன் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலை மட்டுமே வசூலிக்கப்படும் எனவும் அதன் பிறகு கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டதாக புகார் எதுவும் இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசின் இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் தொகை வசூலிக்கும் விவகாரத்தில் அனைத்து ஊழியர்களும் சம்பந்தப்பட்டுள்ள என்ற எந்த முகாந்திரம் இருந்தால் மட்டுமே அனைத்து ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிறுவனத்தின் சுற்றறிக்கையை உறுதி செய்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.